அப்டேட்குள்ள போறதுக்கு முன்னாடி சூர்யானுக்காக வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சென்சார் இஷ்யூ அப்படிங்கிறது ஜனவரி 9 இன்னைக்கு காலையில் வந்தால் கோர்ட்டில் விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்றது. கோர்ட்டே வந்துட்டு பார்த்தா இந்த ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமும் யாரோ ஒரு ஆள் மேல்முறையீடு செஞ்சு இந்த ஒரு திரைப்படத்தை வந்து ரிலீஸை வந்து தள்ளி போகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மேல்முறையீடுக்கான விசாரணை அப்படிங்கிறது இன்றைக்கி மத்தியானம் 2:15 வரப்போகுது அந்த மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 2:15 கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பேசிடலாம். அதே மாதிரிக்கு சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படத்திற்கு டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது வேறு லெவலில் நடைபெற்றுருக்கு. ஸோ அதை பற்றியும் பேசுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கருப்பு திரைப்படத்துக்கான ரிலீஸிங் இஷ்யூவை பற்றியும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பேசி ஆகணும். ஸோ கருப்பு இஷ்யூவை பற்றி பேசுகிறதுக்கு நான் ஜனநாயகன்லேருந்து ஆரம்பிக்கணும். இன்றைக்கி விசாரணை அப்படிங்கிறது வந்திருந்தது. வழக்கம் போல் போன வீடியோவில் சொன்னதே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தா இந்த ஒரு திரைப்படத்துக்கான மத ரீதியான புண்படுத்துகிற விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நபர் கேஸ் போட்டார். அந்த நபர் யாருன்னு இன்ன வரைக்கும் வந்துட்டு சொல்லலை. அதே மாதிரிக்கு இப்போ மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லி இன்னொருக்க வந்தால் கேஸ் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. அந்த நபரும் யாருன்னு வந்துட்டு சொல்லலை. ஏன் அந்த நபர் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க? போன வீடியோ சொன்ன மாட்டேங்கி தான் எனக்குலாம் இப்போ 100% உறுதியாச்சு. அந்த நபர் வேறு யாரும் இல்லை, உங்கள் விஜய் தான். பராசக்திக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. பொங்கலே வேண்டாம் முடிவு பண்ணிட்டு ஓட்டார் போல். ஏன்னா பராசக்தியோட புக்கிங்கை பார்த்துட்டு விஜய் நடுங்கியிருக்காரு அப்படி தான் சொன்னோம். ஏன்னா அந்தளவுக்கு பராசக்தியோட புக்கிங் வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆர்வத்தை காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்து பயந்துட்டாரா என்னன்னு சொல்லி தெரில. ஸோ இப்போ வந்து மேல்முறையீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. சென்சார் நிறுவனத்தில் 5 நபர்கள் இருப்பாங்களா, அதில் 4 நபர்கள் பார்த்துருக்காங்க. 4 நபர்கள் பார்த்து இந்த சீன்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்களாம். ஒரு நபர் மட்டும் படத்தை பார்க்கலையாம். ஸோ அவர் வந்து பார்த்த பிறகு தான் இதுக்கு வந்து முடிவெடுக்க முடியும் அந்த மாதிரி வந்து கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கு ஒருத்தர் மேல்முறையீடு கேஸ் வந்து போட்டிருக்காருங்கிறாங்க. அந்த ஒருத்தர் யார்? அவருக்கு பேர் இல்லையா? ஏன் அதெல்லாம் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது வெளிப்படையா? அதான் புரிய மாட்டேங்குது. அதான் அந்த நபர் மறைமுகமாக உங்கள் விஜயாக இருக்கலாம், இல்லை உங்கள் விஜயோடைய பினாமியாக இருக்கலாம். விஜயே ஒரு ஆளுக்கு பினாமி தான், அவருக்கு ஒரு பினாமி. ஸோ அவராக கூட இருக்கலாம். யாருன்னு சொல்லி நமக்கு வந்துட்டு தெரியல சுத்தமாக. ஆனால் இதெல்லாமே வந்து ரசிகர்களை தூண்டுற விதமாகவும் இது மூலிமா டிவி கேட்க ஒரு ஆதாயம் பார்க்குற விதமாகவும் அந்த மாதிரிக்கு தான் வந்துட்டு பார்த்தா இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பண்ணிகிட்டு இருக்கையில் கோர்ட் வந்து ஒரு கேள்வி வந்துட்டு ஜனநாயகன் டீமை பார்த்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு படத்தை வந்துட்டு சென்சார் இஷ்யூக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிலீசிங் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண சொல்லி உங்களை யார் சொன்னால், அதே மாதிரிக்கு உங்களை யார் டிக்கெட் புக்கிங்கில் ஓப்பன் பண்ண சொன்னால் அந்த மாதிரிக்கு. ஸோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண சொன்னதெல்லாம் வந்துட்டு தப்பு. ஏன்னா எல்லா பெரிய படங்களுக்குமே ரிலீசிங் டேட் சொல்லிட்டு தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பராசக்திக்கு அப்படி பண்ணாங்க. ஆனால் இவனுங்களை யார் வந்துட்டு டிக்கெட் புக்கிங்கில் ஓப்பன் பண்ணி விட சொன்னால், பெரிய லெவலில் ரசிகர்களோட காசை யார் வேஸ்ட் பண்ண சொன்னால், யார் பிளாக் டிக்கெட்டில் விற்க சொன்னால், அதெல்லாம் வந்துட்டு பண்ண சொன்னாங்களா? நீ ரிலீசிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்லு. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நீ வந்துட்டு தேட்டருக்கு படத்தை கொடுக்கணும். நீ ஆட்டுக்கும் சௌரியத்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன் காசு போகுதுன்னா அதுக்கு யாருங்க பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிறது கோர்ட்டு கேட்குறாங்க. கரெக்டான விஷயம் தான். பராசக்திக்கும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்துட்டு ஒன்றும் ஓப்பன் பண்ணலையே. உங்கள் அளவுக்கு நீங்கள் தான் பெருசாக ஓப்பன் பண்ணிங்க. எல்லாம் வாங்கி பிளாக் டிக்கெட்டை விற்று பெருசாக அதுக்குள்ளே சம்பவத்தை பண்ணிட்டானுங்க. இங்கே ஆப்போசிட்டானுங்க. அதுக்கு இவங்க என்னங்க பண்ண முடியும்? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும் யாராவது நினச்சாங்களா? விஜய் சிவகார்த்திகேயனை பார்த்து பயப்படுவார் உங்கள் யாருக்காவது தெரியுமா? இப்போ பயந்துருக்காரு, அதனால் இப்படி ஆகிப்போச்சு. அதனால் யாரும் வந்துட்டு ஜனவரி 21 தான் அதுக்கடுத்து திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசாரணைக்கே வந்துட்டு தான் வரணுமா? அது வரைக்கும் கோர்ட்டு லீவு போல். அதனால் ஜனவரி 21 தான் விசாரணைக்கே வருது. ஸோ விசாரணைக்கு வந்தால் ஜனவரி 21 ரிலீஸ் ஆகுமா, இல்லை ஜனவரி 21 ரிலீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விஜய் பயப்படுவார். இங்கே சிவகார்த்திகேயனை பார்த்தே பயந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே மங்காத்தா, அஜித்தோட மங்காத்தா வருது. தமிழ்நாடே வந்துட்டு அதுக்கு தான் போவோம். சும்மாவே அஜித் ஃபேன்ஸ் மங்காத்தாவை தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க. இதில் விஜய்க்கு எதிர்த்து வருதுன்னா 2 தடவை பார்க்குறவன் 4 தடவை பார்ப்பான். ரஜினி ஃபேன்ஸும் போய் பார்ப்பான், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் போய் பார்ப்பான். எல்லாரும் கூட ஊரில் இருக்கிற எல்லாரும் கூட உரண்டெழுத்து வச்சுருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸும் போய் பார்ப்பான். ஊரே அப்படி போய் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஜனநாயகனுக்கு பொட்டலம் கட்டி ஓரமாக உட்கார வச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக வரமாட்டானுங்க. பிப்ரவரிக்கு தான் வந்துட்டு பிளான் பண்ணுவானுங்க. 21 என்ன வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல. எதுக்கு இப்போ இவர் பொங்கலே வேணான்னு சொல்லிட்டு ஓடுறாங்கன்னு தெரில. ஆனால் யார் அந்த நபர் தெரியாதனால தான் இந்த மாணிக்கு நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். அந்த நபர் உங்கள் விஜய் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. யார் அந்த நபர்னு தெரியாமலே வந்து இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன். கோர்ட்டுக்கே தெரியல. அதுதான் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குது. இது இவங்களாம் செட்டப் பண்ணி பண்ணுற ஒரு விஷயமோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. இவங்க வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணும். இப்போ படம் இவ்வளோ தூரம் தள்ளி போகுது. அதே மாதிரிக்கு அங்கே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு வச்சு அவர் வந்து கேஸுன்னு சொல்லி விசாரித்து அவர் வந்து மிரட்டுறாங்க. இந்த மாதிரிக்கு அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த கேசரி ஏதாவது பண்ணி ஓட வச்சிட மாட்டோமா? இந்த மாதிரிக்கு விஜய் அவர்களுடைய எண்ணம் வந்து சீப்பாக இருக்குது. அதான் என்னால் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, விஜய் அவர்களை வந்து எதிர்க்கிறாங்க. ஒரு அரசாங்கமே விஜய்க்கு எதிராக செயல்படுது. அவ்வளோ பெரிய ஆள்லாம் நீ கிடையாது தம்பி. உன்னை எதிர்த்து என்ன செயல்படணும்? என்ன இவனுங்க அவனீங்களாவே இவங்களை ஒரு பில்டப் கொடுத்துக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை.
ஈஸியாக ரிலீஸ் பண்ண வேண்டியது. அதை போட்டு யாரையோ இவங்கள விட்டு கேஸை போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதுதான் ஏன் நமக்கு வந்து புரியல. கண்டிப்பாக இது பிப்ரவரி தாண்டி தான் வரும். ஸோ அதனால் கருப்பும் போஸ்ட்போண்டட். நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கருப்புக்கு பொங்கல் அப்டேட் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, யாரும் நினைக்காதீங்க. பொங்கலுக்கு அப்டேட்டே கிடையாது. ஹாப்பி பொங்கல்னு சொல்லி ஒரு போஸ்டர் விடுவானுங்க நமக்கு. இவனுங்களுக்கு இப்படி இருந்தால் அவ்வளோதான். சூர்யானை ரிலீஸிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ண மாட்டார். என்ன கேட்டிங்கன்னா கருப்பு டீம்கிட்ட ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வாட்டுக்கு ரிலீஸிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுங்க. அவனுக்கு சிவகார்த்திகேயனை பார்த்தே பயப்படுறானுங்க. அடுத்து அஜித்தோட மங்காத்தா பார்த்து கண்டிப்பாக கருப்புக்கும் பார்த்து பயப்படுவானுங்க. அவனுக்கு ஏப்ரலுக்கு ஓடிடுவானுங்க. நம்ம ரிலீஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். அதுதான் நம்மளோட கருத்து. சரியா? ஸோ வேறு என்ன நம்ம வந்து சொல்கிறது. சிவகார்த்திகோட பராசக்தி டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு. செம்ம டிக்கெட் புக்கிங்க. உண்மையிலே சொன்னால் இன்றைக்கி டிக்கெட் புக்கிங் போடுறதுக்குள்ளே எனக்கு உயிர் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க டிக்கெட் போடுறதுல. ப்ரூக் ஃபீஸில் தான் போடலான்னு நினச்சோம். ப்ரூக் ஃபீஸில் போட்டால் அதில் டிக்கெட் வந்து புக் ஆக மாட்டேங்குது. ப்ராட்வே பக்கத்தில் எங்கள் காலேஜ் பக்கத்தில் ப்ராட்வேல போடலான்னு நினச்சோம். அங்கே டிக்கெட் எடுத்தோடனே வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. கடைசியில் கேஜி சினிமாஸில் தான் வந்து டிக்கெட் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ காலைல 9:10 9 மணிக்கு கிடைக்கல. 9:10 முன்னாடி இருக்கிற சீட்டில் வந்து போட்டிருக்கு. செலிப்ரேஷன் பண்ணணும் அந்தனால. ஸோ செம்ம செலிப்ரேஷன் நாளைக்கு இருக்குது. தரமான ஒரு கதை. எல்லா ஜென்ஸுக்கிட்டும் கண்டிப்பாக வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் இல்லை, எஸ்கேவோட பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.